Hey guys, இப்போ நம்ம முன்னாடி டிஸ்ப்ளே பண்ண இமேஜஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜஸ் என்ன மீன் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேறு எதுவும் இல்லை, நம்ம ரிசர்ச்சர்ஸ் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன்ஸில் தான் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த ரெய்னி சீசனுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினேஷன் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். The resistance that one surface or object encounters when moving over another. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் இன் கான்டாக்ட் ரிலேட்டிவ் மோஷன்ல இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டோட கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல இன்னொரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷன் அந்த ஆப்ஜெக்ட்ல எப்படி எஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸை இன்டியூஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F is equal to mu coefficient of friction divided by n normal force. இதுல நார்மல் ஃபோர்ஸ்னா என்னன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து நார்மல் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி மியூங்கிறது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும், பிளாஸ்டிக் இல்லை சிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இன்னும் ஃபர்தரா சொல்லணும்னா நம்ம வந்து நார்மல் ரோட்ல நடக்கிறதுக்கும் இல்லை வந்து ஸ்னோவால் கவர் பண்ண ரோட்ல நடக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா நார்மல் ரோட்ல பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், இந்த ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஸ்னோவில் நடக்கும்போது நம்ம ஒரு ஸ்லிப்பரியாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட எஃபெக்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை ஆகுங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். ஹை ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் தேவைப்படக்கூடிய கேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு ரோடு கன்சிடர் பண்ணிடுவோம், A and B. இதில் ஏங்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் போடப்பட்டிருக்கு, அண்ட் பிங்கிற ரோடு பார்த்தீங்கன்னா லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் போடப்பட்டிருக்கு. இதில் இந்த ரெண்டு ரோட்லையுமே ரெண்டு சைக்கிள் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ண வைக்க போகிறோம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைக்கிளோட பிரேக்கிங் எஃபெக்டை செக் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்ல நம்ம பிரேக் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பிரேக் அப்ளை பண்ணுறப்போ ஏங்கிற ரோட்டில் இருக்கக்கூடிய சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஸ்டாப் ஆகுது, பட் பிங்கிற ரோட்டில் இருக்கக்கூடிய சைக்கிள் பார்த்தீங்கன்னா அதை விட ஃபர்தர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி ஸ்டாப் ஆகுது. இந்த ரெண்டு கேசஸ்லையுமே இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆனாலுமே இந்த டிஃபரன்ஸ் இருக்கிறது காரணம் என்னன்னா நம்ம அந்த ஃபார்முலால இருந்து பார்ப்போம். ஃபார்முலா படி ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ ஏங்கிற கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கனால அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அப்போசிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் நமக்கு ஏங்கிற கேஸ்ல ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. பட் பிங்கிற கேஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதனால வந்து அப்போசிங் ஃபோர்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த சைக்கிளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இதே எஃபெக்டை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை ஆகுங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்ப்போம். இப்போ பார்த்த மாதிரி மேலே இருக்கிற ரோடு வந்து ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உள்ள மெட்டீரியல் தாராள போடப்பட்டிருக்கு. கீழே இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உள்ள மெட்டீரியல்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரோட்லையுமே நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்து பிரேக் அப்ளை பண்ணோம்னா அதோட பிரேக்கிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷனில் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணப்போ அப்ராக்சிமேட்லி 3.5 feet இருந்துச்சு. இதே கீழே இருக்கக்கூடிய ரோடு வந்து லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உள்ள மெட்டீரியலில் போடப்பட்டிருக்கிறதுனால அதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.2 feet இருந்துச்சு. அப்ராக்சிமேட்லி ட்வைஸ் த டிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரோடு போட்டிருந்தா தான் நம்மளால சேஃபாக டிரைவ் பண்ண முடியும். இதனால தான் நம்ம ஹைவேஸ்ல நார்மல் ரோட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாருங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரோடு போட்டிருப்பாங்க. ஏன்னா தாருங்கிற மெட்டீரியலுக்கு கம்பேரிட்டிவ்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ லோ ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் தேவைப்பட்ட கேசஸ் பற்றி பார்ப்போம். நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினிங் ஒர்க்ஸ் இருக்கும். இந்த மிஷினிங் ஒர்க்ஸ் எல்லாமே மிஷின்ஸ் லைக் லேத் மிஷின் இல்லை ட்ரில்லிங் மிஷின் இல்லை வந்து ஹை ஸ்பீட் கட்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா டூலும் சரி இல்லை ஒர்க் பீஸும் சரி ரெண்டுமே மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் ஹை வெலாசிட்டிஸில் இருக்கும். ஒர்க் பீஸ்னா என்னன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து மிஷினிங் பண்ணுறோமோ அதான் நம்ம ஒர்க் பீஸ் சொல்லுவோம். இந்த ஒர்க் பீஸும் டூலும் வந்து மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் ஹை வெலாசிட்டியில் இருக்கிறனால அதில் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஹீட்டை இன்டியூஸ் பண்ணும். இந்த ஹீட் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா ஒர்க் பீஸை மெல்ட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால தான் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லை வாட்டரை வந்து கான்டாக்ட் சர்ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை குறைப்பாங்க. ஹீட்டு குறையிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் கம்மியாகும். இதனால தான் இண்டஸ்ட்ரீஸில் ஆயில் இல்லை வாட்டரை வந்து லூப்ரிகண்டாக
இந்த மிஷினிங் ஒர்க்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தோசை சுடும்போது தோசையை ஆயில் போட்டுட்டு சுடுறதுக்கும் ஆயில் போடாமல் சுடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆயில் போட்டுட்டு சுட்டால் நம்ம அந்த தோசையை தவாலேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். அதே இது ஆயில் போடாமல் சுட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக தோசை வந்து தவாவில் ஒட்டிக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வந்து ஒரு லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகி அந்த தோசைக்கும் தவாக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது தோசையை ஈஸியாக தவாலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி லூப்ரிகன்ட்ஸ் லைக் வாட்டர் இல்லை ஆயில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் லூப்ரிகன்ட் வந்து எப்படி ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட்டை கம்மி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ரெண்டு கண்டிஷனுமே சேம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உள்ள மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் மேலே இருக்கக்கூடிய ரோடு வந்து ட்ரை கண்டிஷனில் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய ரோடு வந்து வெட் கண்டிஷனில் இருக்குது. முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்திருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம்னா அதோட பிரேக்கிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கேசஸ்லையுமே ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.2 ஃபீட் இருந்துச்சு. இது செகண்ட் கேஸில் வெட் கண்டிஷனில் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11.8 ஃபீட் இருந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ரெண்டு காண்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு இடையில லூப்ரிகன்ட் இருந்துச்சுன்னா அந்த லூப்ரிகன்ட் வந்து ரெண்டு காண்டாக்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் எஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இதனால தான் நம்ம செகண்ட் கேஸில் அதாவது வெட் கண்டிஷனில் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஃபேக்டரி எங்கெங்கே எப்படி அப்ளை ஆகுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டோமொபைல்ஸ் எதர் காராக இருக்கலாம் இல்லை பைக்காக கூட இருக்கலாம். இப்படி இந்த ஆட்டோமொபைல்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நம்மளுடைய ஸ்பீடை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா ஸ்லிப்பர் எஃபெக்ட் நம்ம தாராளமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்பே இதனால் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை நம்ம தாராளமாக தவிர்க்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த ஸ்லிப்பரி எஃபெக்ட் அண்ட் தேர்பே இதனால் கிரியேட் ஆகிற ஆக்சிடென்ட்ஸில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இட்ஸ் மீ டிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next session. Bye.